உங்களுடைய பரிசுத்த நாமத்துக்கு கனவின் மகிழ்வு உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலே மீண்டும் நம்முடைய பரிசுத்த வசனங்களை நாம் தியானிக்கும்படியாக தேவன் நமக்கு நேரத்தையும் அவருடைய கனத்தையும் கொண்ட தயவுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். முதலாளி பள்ளி பாடங்கள் மிகவும் நன்மையான பாடங்கள், அருமையான பாடங்களாக நமக்கு இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. கடைசி காலத்திற்கு தேவையான வெளிச்சத்தை தேவன் நமக்கு இதன் மூலமாக கொடுத்திருக்கிறார். இதற்காகவும் நாம் அவருக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இன்றைய முதல் பள்ளி பாடம் வில்லியம் மில்லரும் வேதாகமும் என்ற தலைப்பிலே நமக்கு இன்றைக்கு வருகிறது. இந்த வில்லியம் மில்லர் யார் என்பது நமக்கு தெரியும். அட்வென்ட் விசுவாசத்திலே வந்தவர்கள் அனைவருக்குமே அது தெரியும். அட்வென்ட் விசுவாசத்திலே வந்தவர்கள் இந்த வில்லியம் மில்லருடைய ஆரம்ப கால ஊழியங்களை நன்றாக அறிந்திருப்பார்கள். ஏனென்றால் இந்த சபைக்கு அஸ்திபாரமாக இருக்கக்கூடிய அந்த 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனமும் அதற்கு அடுத்தபடியாக ஆசரிப்பு கூட பாடங்களும் முதலாவது அவர் சொல்லி அதை பற்றி பிரசங்கித்து அதிலிருந்து மகாபரிசுத்தலத்துக்குள் எப்படி கிறிஸ்து பிரவேசித்தார் என்பதை முதலாவது அவர் விளக்கி காண்பித்தார். இந்த காரியங்களை நாம பார்க்கும் பொழுது ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவன் அந்தந்த காலத்துக்குரிய தூதை கொடுப்பதற்கு அவர் ஒரு சில ஊழியர்களை, பிரசங்கியார்களை, ஒரு சில வேத மாணாக்கர்களை அவர் பயன்படுத்தி கொண்டே வருகிறார். விசுவாசத்தாலே நீதிமானாகுது என்ற சத்தியத்தை கூறுவதற்கு மார்ட்டின் லூத்தரையும் இன்னும் மற்ற சீர்திருத்தவாதிகளையும் அவர் பயன்படுத்தினார். அதே போல ஒரு சிலரை அவர் பயன்படுத்தினார். இப்படி ஒரு ஊழியத்திற்கும் ஒரு காலகட்டத்திற்கும் தேவைகள், மனுஷனுடைய அதாவது விசுவாசிகளுடைய ரட்சிப்புக்கு எது தேவையோ அந்த தேவையை அவர் கண்காணித்து மேலிருந்து அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். எதுவுமே நாம திட்டமிட்டு அந்த வேலைகளை செய்யறதே கிடையாது. அவர் திட்டமிட்டு கொடுக்கிறார், அதை வெளிப்படுத்துகிறார், நாம் அதை எடுத்து நம்ம மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். அவ்வளவுதான் நம்முடைய வேலை. ஆக இந்த கடைசி நாட்களிலே மிக முக்கியமான ஒரு சத்தியமாக இந்த கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகை என்பது மிக முக்கியமான ஒரு சத்தியமாக இருக்கிறது. அதாவது இவ்வளவு காலம் செய்த ஊழியங்கள், பிரசங்கித்த பிரசங்கங்கள், வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்கள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றுக்குமே இந்த தீர்க்க தரிசனத்தின் ஒரு பெரிய நிறைவேறுதலாக இந்த 2ஆம் வருகையினுடைய சம்பவம் இருக்கிறது. ஆக இந்த 2ஆம் வருகையினுடைய சம்பவத்தை குறித்து மற்றவர்களுக்கு கூறுவதற்கு, உலகத்துக்கு தெளிவுபடுத்துவதற்காக தேவன் மற்ற சீர்திருத்தவாதிகளையும் மற்ற ஊழியர்களையும் அவர் எழுப்பினது போல அவர் அந்த வில்லியம் மில்லரை கடைசி நாட்களிலே அவர் எழுப்பினார். வில்லியம் மில்லருடைய காலத்திலே அவர் கிறிஸ்துடைய வருகை சமீபமாயிற்று, மிக கிட்டத்தில் நம்ம வந்துட்டோம் அப்படின்ற சத்தியத்தை அவர் முதலாவது வெளிப்படுத்தும் போது அதற்கு முன்பாக பல சீர்திருத்தவாதிகள் இந்த ஊழியத்தை செய்திருந்தாலும் வருகையை குறித்த காரியங்கள் வருகையை குறித்த சத்தியங்கள், வெளிச்சங்கள் எல்லாம் கொஞ்சம் பின்னாலதான் நமக்கு வந்தது. நாம வேதாந்தத்துல வெளிப்படுத்தல 7 சபைகளை பற்றிய தீர்க்க தரிசனத்தை நம்ம அறிந்திருக்கோம். 7 சபையினுடைய தீர்க்க தரிசனத்தை நம்ம படிக்கும் பொழுது அதுல முதல் 4 சபைகளிலே ஒரு சபையிலும் கிறிஸ்துடைய வருகையை பற்றிய எச்சரிப்பு எடுக்கப்படும். ஆனால் முதலாவதாக
அவர் என்ன செய்கிறார் என்றால் சர்தை சபை என்ற அந்த சபையினுடைய காலத்திலே ஒரு சிறு எச்சரிப்பு கொடுக்கிறார். என்ன எச்சரிப்பு கொடுக்கிறார்? அதாவது அந்த எச்சரிப்புல அந்த ஒரு சின்ன எச்சரிப்பு, அவருடைய வருகையை பற்றியும் ஒரு சின்ன எச்சரிப்பு. அதுல இந்த 5வது சபையின் காலத்துல அடுத்து வரும் 2 சபைகளின் காலம் முடியும் போது கிறிஸ்துவின் 2ஆம் வருகை நிறைவேறுகிறது. இது 4வது சபைக்கு பிறகு 5வது சபை சர்தை, அதுக்கு பிறகு பிலடெல்பியா, அதுக்கு பிறகு லவோதிக்கேயா. நான் இப்போ இந்த நேரத்துல என்ன சபைகளை பற்றி நான் பேசுறேன்றது நீங்க நினைக்கலாம். ஆனால் இன்றைக்குரிய பாடத்திற்கும் இந்த சபைகளை பற்றிய பாடங்களிலே வரக்கூடிய சில குறிப்புகளுக்கும் மிகவும் சம்பந்தம் உண்டு. 5வது சபையாகிய அந்த சர்தை சபையினுடைய காலத்திலே முதலாவது கிறிஸ்துடைய வருகையை பற்றி ஒரு சின்ன எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது. அதே போல பிலடெல்பியாவுடைய காலத்திலும் ஒரு அடுத்த எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது. பிலடெல்பியா என்பது லவோதிக்கா சபைக்கு முந்தின சபை. இந்த பிலடெல்பியாவுடைய காலத்துல இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்றத, அந்த கிறிஸ்துடைய வருகை நெருங்கிய ஒரு காலம் நெருங்கி விட்டது என்பதற்கு ஒரு 2வது ஒரு எச்சரிக்கை. 5வது சபையாகிய சர்தையிலிருந்தே கிறிஸ்துடைய வருகை நெருங்கிவிட்டது. ஏனென்றால் 7 சபைகளோட அந்த சகாப்தம் முடிஞ்ச போது, அந்த 7 சபைகளோட முடிய போற நேரங்கள்ல காலங்கள்ல 5வது சபை, 6வது சபை, 7வது சபை, இந்த 3 சபைகளுடைய காலமும் கிறிஸ்துடைய 2ஆம் வருகையினுடைய எச்சரிப்பை மிகவும் முக்கியப்படுத்தி அது கொடுக்கப்பட்ட நேரம். ஆக சர்தை சபைக்கு பிறகு பிலடெல்பியா சபையில வரும்போது இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்ற அவர் வார்த்தையை சொல்லுகிறார். இதற்கு அடுத்தபடியாக பிலடெல்பியாவுக்கு அடுத்தபடியாக இன்னும் நமக்கு மற்ற சபையில் அடுத்த சபையில வரும்போதும் நமக்கு அந்த வேற மாதிரியான விளக்கங்களை அவர் கொடுக்கிறார். அதாவது பிலடெல்பியா காலத்துல கொடுக்கும்போது இதோ சீக்கிரமாக வருகிறேன் என்று சொல்லும்போது, லவோதிக்கேயாவுடைய காலத்துல வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன் அப்படின்ற. ஆக கிறிஸ்துடைய வருகை இந்த 7வது காலங்களிலே இருக்கக்கூடிய லவோதிக்கேயா சபைக்கு பிறகு இன்னும் நீடிக்க போறது கிடையாது. நம்முடைய காலங்களிலேயே, இந்த மீதமான சபையினுடைய காலங்களிலேயே அது வருகை நடந்தே இல்லை. தீர்க்க தரிசனங்களை நாம ஆராய்ந்து பார்ப்போமானால் மிகவும் துல்லியமாக ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனங்களை நான் எவ்வளவு போதித்தாலும் சரி, எவ்வளவு தூரம் நான் சிரமப்பட்டு படித்தாலும் சரி, அதை யாருக்கு விளக்க சுத்தமா இருக்கிறாரோ அவர்களுக்கு மட்டும்தான் தேவன் அதை விளக்கி காட்டுகிறார், வெளிப்படுத்துகிறார். ஆக தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடியவர்கள் அவரோடு நெருங்கி ஜீவிக்கிற ஜீவியத்திலே வெற்றி பெற்றால்தான் நம்ம என்ன செய்ய முடியும் என்றால் இந்த மாதிரி சத்தியங்களை எல்லாவற்றையும் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அவர் இன்னும் அதிகமாக வெளிப்படுத்துகிறார். சிலருக்கு சில இடங்களிலே மறை பொருளாக இருக்கிறது, சிலருக்கு சில இடங்களில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக லவோதிக்கேயா சபையினுடைய காலத்துல வரும்போது வாசற்படியிலே நின்று நான் தட்டுகிறேன்னு சொல்லும் பொழுது ஏறக்குறைய அவர் மிகவும் சமீபத்துக்கு வந்துவிட்டார். சர்தை சபையின் காலத்திலே ஒரு எச்சரிப்பு, அடுத்தது அதிலே நான் திருடனை போல வருவேன் அப்படின்ற ஒரு எச்சரிப்பு கொடுத்தார். பிலடெல்பியாவுடைய காலத்துல அடுத்த எச்சரிப்பு, லவோதிக்கேயாவுடைய காலத்துல நான் வாசல் வரைக்கும் வந்துட்டேன் அப்படின்றார். அப்போ எந்த அளவுக்கு அவருடைய வருகை ஆரம்பம் முதல் இதுவரைக்கும் சமீபத்து வந்திருக்கிறதுன்றதை நம்ம பார்க்கணும். ஆக நம்ம 7வது காலத்துல இருக்கிறோம்ன்றது மட்டுமல்லாம அந்த 7வது காலத்துல இருக்கும்போது கிறிஸ்துடைய வருகை நிச்சயமாக இருக்கும் என்பது நம்முடைய தீர்க்க தரிசன வெளிச்சம். இதுல நாம் என்ன பார்க்கிறோம், லவோதிக்கேயாவுடைய காலத்திலே வாசற்படியில நின்று தட்டுகிறேன்னு சொல்லக்கூடிய அந்த வசனத்துல
இறுதி எச்சரிப்பு. இந்த இறுதி எச்சரிப்பை கொடுக்கிறதுக்கு அவர் என்ன செய்தார் என்றால் வில்லியம் மில்லரை பயன்படுத்தி அந்த காலகட்டம் வரைக்கும் இரண்டாம் வருகையை பற்றி மிகவும் சவுண்ட் வரல. மன்னிக்கணும். அந்த வில்லியம் மில்லர் என்பவர் அந்த விவசாய தோட்டத்தில் அவர் வேலை செய்து கொண்டிருக்கும் போது, உருளைக்கிழங்கு தோட்டத்தில் வேலை செய்யும் பொழுது அந்த உருளைக்கிழங்கு தோட்டத்திலே அவருக்கு அந்த அழைப்பு, முதலாவது அழைப்பு கொடுக்கப்பட்டது. அவர் உடனே தன்னுடைய வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு முழு நேரமாக இந்த ஊழியத்தை செய்வதற்கென்று வேதாகமத்தை ஆராய்ச்சி செய்து மற்றவர்கள் சொல்வதற்காக வேண்டி அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். அவருடைய காலங்களிலே அவர் அந்த ஊழியத்தை ஆரம்பித்த போது தன்னுடைய கரங்களிலே ஒரு நோட்டு புத்தகத்தையும் வேதாகமத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தும் வரைக்கும் படிக்க வேண்டும், ஆராய வேண்டும் என்று அவர் நன்றாக ஆராய்ந்து பார்த்தார். அப்படி ஆராய்ந்து பார்த்த போது அவர் அந்த ஆராயக்கூடிய முறையை அவர் கண்டுபிடித்தார். எப்பவுமே வேதாகம வசனத்திலே வேதாகமத்திலே அதற்கு விளக்கங்கள் கொடுக்கும் பொழுது நாம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய சொந்த விளக்கங்களை அதில் கொடுக்கவே முடியாது. ஏதோ நம்ம யூகத்துல இப்படிதான் இருக்கலாம், அப்படிதான் இருக்கலாம்ன்ற ஒரு யூகத்துல நம்ம பேசவே முடியாது. ஒரு வேத வசனத்துக்கு நம்ம விளக்கம் கொடுப்பதற்கு முன்பாக அதை மேற்போக்காக கூட நம்ம ஆராயக்கூடாது. அதற்குரிய தெளிவான விளக்கத்தையும் தெளிவான சத்தியத்தையும் நாம் அதிகமாக ஆழமாக போய் அதை ஆராய்ந்து பார்த்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆராய்ச்சியை தான் வில்லியம் மில்லர் செய்தார். ஏனென்றால் வேதாகமத்தினுடைய காரியங்கள் எல்லாமே நீங்க யோவான் 16ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திலும் உங்களை நடத்துவார், அவர் தான் சுயமாய் பேசாமல் தான் கேள்விப்பட்ட யாவற்றையும் உங்களுக்கு சொல்லுவார்னு சொல்லி. அப்போ பரிசுத்த ஆவியானவரே தன் சுயமாய் ஒன்றும் பேசல. அவர் பேசக்கூடிய காரியங்கள் எல்லாம், பரிசுத்த ஆவியானவர் சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம், சத்தியங்கள் எல்லாம் தன்னுடைய சொந்த வசனத்திலிருந்து அவர் எடுத்துக் கொடுக்கணும். பிதா, குமாரன், பரிசுத்த மூவருக்குள்ளும் சத்தியத்துக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்குது. பிதா என்ன சொல்லுகிறாரோ அதைதான் குமாரன் சொல்லுகிறார், குமாரன் என்ன சொல்லுகிறாரோ அதைதான் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதைதான் சபை சொல்ல வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். இதுதான் பரலோகத்தினுடைய ஒரு நேதி. ஆக இந்த அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவரே தன் சுயமாய் பேசாத பொழுது நாம் வேதாகமத்தை எடுத்து நம்முடைய சொந்த விருப்பத்தின்படி சொந்த வியாக்கியானங்களையும் சொந்த விளக்கங்களையும் கொடுப்பதற்கு நமக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்?
ஒரு தீர்மானமாக இதுதான் இதனுடைய வெளிச்சம் என்ற முடிவுக்கு நம்ம வர வேண்டும். அதுக்கு தெளிவான ஆதாரங்கள், வசனங்கள் நம்ம எடுத்து காட்ட வேண்டும். இன்னும் ஒன்று என்னவென்றால், எந்த ஒரு வசனத்துக்கும் வேத விளக்க வழக்கங்களை நம்ம பார்க்க போனால் அதுக்கு உலக பிரகாரமான காரியங்களை, உலக பிரகாரமான ஆராய்ச்சிகளை கொண்டு வந்து அதை கொடுக்க முடியாது. வேதாகமத்துக்கு வேதாகமம் மட்டும்தான் நமக்கு வந்து விளக்கம். ஏசாயா புத்தகத்திலே ஏசாயா 34:17, ஏசாயா 34:17 எடுத்து வாசிங்க. அவரே அவைகளுக்கு ஏசாயா 34:17. அவரே அவைகளுக்கு சீட்டு போட்டார். அவருடைய கையே அதை அவைகளுக்கு அளவு நூல் பகிர்ந்து கொடுத்தது. அவைகள் என்றென்றைக்கும் அதை சுதந்திரித்து தலைமுறை தலைமுறையாகவும் அதிலே சஞ்சரிக்கும். இதுல நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், இந்த வசனம் வந்து ஏசாயா 34:17 தானே? ஆமா, புத்தகத்துல தேடி வாசியுங்கள். அது மேல 16. ஆமா, கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள். இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாமல் இராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். இதான் வேத வாக்கியத்தினுடைய ஆராய்ச்சிக்குரிய அடிப்படை. இதான் இதுல நம்ம வேதாகமத்துல நம்ம ஆராய்ச்சியில இறங்கும் பொழுது, நான் வந்து ஒரு கல்விமானா இருக்கிறேன், நான் படிச்சிருக்கிறேன், நான் இந்த பிலாசபி தெரியும், அந்த இது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கணும்னு சொன்னா ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி காட்ட மாட்டேன். ஏனென்றால் அவைகளுக்கு ஒன்றோடு ஒன்று ஜோடு இல்லாமல் இராது. ஒரு வசனத்துக்கு இன்னொரு வசனம் ஜோடி இருக்கிறது. ஜோடு இருக்கக்கூடிய அந்த வசனத்தை கூட்டி சேர்ப்பது யார் என்றால் நீங்களும் நானும் இல்லை, பரிசுத்த ஆவியானவர். ஆக முதல்ல நம்ம கிட்ட இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் தான் அப்படின்றத நம்ம வந்து தீர்மானம் பண்ணிக்கணும். 5 கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள்கிட்ட அவங்கள்ட்ட பரிசுத்தாவி இருக்குதுன்னு அவங்க நம்பினாங்க. அதனால அவங்க வந்து விளக்க கொளுத்தி பார்த்தாங்க, ஆனா விளக்கு எரியல. அப்ப அவங்கள்ட்ட ஒரு வஞ்சக ஆவி இருந்துச்சு. அப்ப அதே போல நாம வந்து எந்த ஆவியை உடையவர்களா இருக்கணும், நம்ம நமக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு, அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் அவருடைய சித்தத்துக்கு பின்னால நம்ம போயிட்டு இருக்கிறோமா இல்லையான்ற நம்ம வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். என் மனசாட்சியை என்னை குற்றவாளியாக தீர்க்குமானால் அப்படின்றது, என்னுடைய மனசாட்சியை வந்து என்னை குற்றவாளியாக தீர்க்குமானால் ஆவியானவர் கொஞ்சம் துக்கத்தோட ஒதுங்கி இருக்கார். அந்த சூழ்நிலையில நமக்கு வேதாகமம் விளங்கும்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. ஆக தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேத வசனங்களை விளக்குவதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் மிக மிக முக்கியமான காரியம். ஆக ஜெபமும் வேத வாசிப்பும் ஒன்று சேர்ந்து வரணும். வெறும் வேத ஆராய்ச்சி இருக்குது, நான் நன்றாக படிக்கிறேன், நன்றாக பேசியிருக்கிறேன், நன்றாக ஆராய்ந்திருக்கிறேன் அப்படின்றத விட அந்த வேத ஆராய்ச்சியோட கூட ஜெபமும் இருந்து அந்த ஜெபத்தாலே பரிசுத்தாவியை கேட்டு பெற்றுக் கொண்டிருப்போமானால் அதிலே தெளிவு நமக்கு நிச்சயமாக இருக்கும். ஆக இந்த ஒரு அடிப்படையில தான் வில்லியம் மில்லர் அவர் தன்னுடைய ஆராய்ச்சியை மேற்கொண்டார். இந்த ஆராய்ச்சி அவர் மேற்கொள்ளும் போது எந்த ஒரு காரியத்தையும் அவர் தன்னுடைய சொந்த விருப்பமாக சொல்லாமல் அவர் தெளிவான அந்த வசனங்களுடைய விளக்கங்களோடு அவர் சொல்லிட்டு இருந்தார்.
அதாவது அவர் முதலாவது பார்த்தபோது 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனம் என்ற அந்த தீர்க்க தரிசனத்தை அவர் ஆராயும் பொழுது, ஒரு ராப்பகல் அப்படின்னு சொன்னா ஒரு நாள் அப்படின்றத அவர் கணக்கு பண்ணார். அந்த ஒரு நாள்ன்றத கணக்கு பண்ணுவதற்கு அதனுடைய விளக்கம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன, தீர்க்க தரிசன விளக்கம் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தீர்க்க தரிசனத்தை ஆராயக்கூடிய ஒரு முறையை முதலாவது அவர் கண்டுபிடிச்சார். தீர்க்க தரிசனத்தை ஆராய்வதற்கு இன்றைக்கு உலகத்துல, கிறிஸ்தவ உலகத்துல 2 முறைகளை வச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு முறை கத்தோலிக்க மார்க்கம் கொண்டு வந்த ஒரு முறை, இன்னொரு முறை நாம பின்பற்றி கொண்டிருக்கிற முறை. அதாவது வேதாகமத்திலே எல்லாமே ஞான அர்த்தமாக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் அது ஞான அர்த்தமாக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடையாளம் மொழின்னு சொல்லி சொல்றோம், சிம்பாலிக்னு சொல்லி சொல்றோம். அந்த சிம்பாலிக் வேர்ட்ஸ் தான் எல்லாத்துலயுமே இருக்குது. அந்த வார்த்தைகளை நம்ம அர்த்தம் கண்டுபிடிப்பதற்கு இன்னும் ஒரு வசனம் நமக்கு விளக்கம் கொடுக்கிறது. எந்த வசனம் நமக்கு விளக்கம் கொடுக்கிறது? வெளிப்படுத்த அந்த 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனத்தை படிக்கும் போது 2300 நாட்கள், ஒரு நாள் என்றால் என்ன அர்த்தம் என்பதை கண்டுபிடிப்பதற்கு எசேக்கியேல் 4ஆம் அதிகாரத்திலே உள்ள 6ஆம் வசனத்தை அவர் பார்த்தார். அப்போ ஒரு நாளுக்கு பதிலாக ஒரு வருஷத்தை நான் உனக்கு கட்டளையிட்டேன். ஒரு நாளுக்கு பதிலாக ஒரு வருஷத்தை நான் உனக்கு கட்டளையிட்டேன். இன்னும் நம்ம வேதாகமத்துல பார்க்க போனால் இன்னும் கொஞ்சம் நம்ம வேதாகமத்தை மேற்போக்காவே நம்ம படிக்க கூடாது. அதாவது இந்த காலத்துல நம்ம ஒரு ஏதோ மந்திர புஸ்தகம் மாதிரி அப்பப்போ நம்ம படிச்சுட்டு வச்சுட்டு படிச்ச உடனே நம்ம கடமை தேர்ந்தெடுத்து அப்படி கிடையாது. வேத வார்த்தைகளை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் ஆண்டவர் நமக்கு சொல்ல முடியும். ஆராய்ந்து பார்க்கும்போது அது நம்ம எக்ஸ்ட்ரீமாவும் போகல. அதற்குரிய சத்தியத்தை நம்ம வெளியே கொண்டு வருவதற்கு வேதத்தினுடைய வசனங்களை அடிப்படையாக வச்சுதான் நம்ம சிந்திக்கிறோம். ஆக வேதாகமத்திலே இந்த நாட்கள் பற்றிய கணக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. நிறைய இடத்துல வருது. வாரத்துல 7 நாட்கள், 7வது நாள் நமக்கு ஓய்வு நாள். கற்பனைகள்ல வரும்போது 10 கற்பனைகள். அதே போல ஆண்டவர் அந்த ட்ரைனிங் கொடுக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் மோசைக்கு 40 வருடங்கள். இஸ்ரவேல் ஜனங்க அந்த எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் கானான் தேசத்துக்கு போகும்பொழுது அவர்களுக்கு குறுக்க கிட்டத்திலேயே வழி இருக்குது. எகிப்தில இருந்து கானானுக்கு போவது. அந்த வழிக்கு போவதற்கு அவர்களுக்கு 40 நாட்கள் இருந்தால் போதும். ஆனால் அவர்கள் சுத்தி வர வேண்டிய நிலைமை ஏன் ஏற்பட்டதுன்னு சொன்னா, அவர்கள் 40 நாட்களிலே போக வேண்டிய அந்த பிரயாணத்தை அவருடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் ஆண்டவர் அப்பவும் அவர்கள் மீது கிருபையாக ஒரு ட்ரைனிங் கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பை அவர் பயன்படுத்துறார். அதனுடைய காலம்தான் 40 வருடம். ஆக அவர் ஆசீர்வாதமாக செய்யக்கூடிய நாட்கள் 40 நாட்கள். நமக்கு கிருபையாக பயிற்சி கொடுப்பதற்கு அவர் 40 வருடங்களை வைத்திருக்கிறார். இதுதான் மோசே 40 வருடங்கள் வனாந்தரத்திலே அவன் ட்ரைனிங் எடுத்தான். அதுக்கு பிறகுதான் அவன் வர முடிந்தது. நாம ஊழியத்தை செய்வதற்கு ஏதோ ஒரு நாளோ 2 நாளோ நம்ம படிச்சுட்டு உடனே வந்துடவும் முடியும். இல்லை ஏதோ ஒரு பட்டப்படிப்பை முடிச்சுட்டு நம்ம வந்துட முடியாது. அவருடைய கிருபையினாலே அவர் நமக்கு கொடுக்குற ட்ரைனிங் தான் நமக்கு முக்கியம். எந்த கல்லூரியில படிச்சாலும் மோசையோடைய கல்லூரியில படிக்கிறதோ மிக முக்கியமான அனுபவம். ஆக நாம என்ன பார்க்கிறோம் இங்க, இப்படிப்பட்ட ஒரு நாட்களை குறித்த சத்தியத்தை வில்லியம் மில்லர் கண்டுபிடிக்கிறார். நான் ஒரு நாளுக்கு பதிலாக ஒரு வருஷத்தை நான் உனக்கு கட்டளையிட்டேன். அப்படியானால் ஒரு நாள்ல முடிஞ்சிருக்க வேண்டியது அதற்கு பதிலாக ஏன் ஒரு வருஷத்தை கட்டளையிட்டு அதற்குரிய ட்ரைனிங் தண்டனை. ஆக 2300 வருடங்கள் என்பது 2300 நாட்கள் உடைய அர்த்தம் என்பதை அவர் கண்டுபிடித்தார். இப்படிதான் அவர் வேதாகமத்தை அவர் ஆராய்ச்சி செய்தார். வசனத்தோடு வசனம் ஒப்பிட்டு பார்த்தார். வசனத்திலிருந்து இன்னொரு வசனத்துல என்ன சத்தியம் கிடைக்குதுன்னு கண்டுபிடித்தார். அப்புறம் வேதாகமத்துடைய தீர்க்க தரிசனங்களின் விளக்கம் கண்டுபிடித்தார்.
எல்லாவற்றிலுமே அவரோட கூட பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து வழிநடத்தினார். சில சமயங்களிலே பெரிய ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வேத மாணாக்கர்கள் கூட, அது வெளியிலும் சரி நம்முடைய சபையிலும் சரி, தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் பிறண்டாக்க தவறுனா ஒரு பெரிய சத்தியத்தை நம்ம வேற மாதிரி சொல்லிடுவோம். ஒருவேளை இந்த உலகத்துல நம்ம அதை சொல்லும் பொழுது அவர்கள் ரொம்ப ஞானமா சொல்லணும்னு அவங்க நினைப்பாங்க உலகத்தார். ஆனால் தேவனுடைய பார்வையிலே அது சரியான சத்தியமா இருக்குதான்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம இந்த பூமியில ஜீவிக்கிறது அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கான தவிர பிரசங்கம் பண்ணுவதற்காகவோ இல்லை நம்முடைய ஞானத்தை காட்டுவதற்காகவோ அல்ல. ஆக நாம் என்ன பார்க்கிறோம் இங்கே, வில்லியம் மில்லர் இப்படிப்பட்ட ஒரு ஆராய்ச்சி தான் அவர் செய்தார். அந்த ஆராய்ச்சி செய்யும் போது அவர் இந்த சத்தியங்களை எல்லாவற்றையும் அவர் கண்டுபிடிக்கிறார். அதிலே 2 பேதுரு 1 அதிகாரம் 19 21 வசனம். 2 பேதுரு 2 பேதுரு 1 அதிகாரம் 19 21. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடுவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுயதோற்றமான பொருளை உடையதாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராது. இது 2வது நம்ம படிக்கிற வசனம். அதுக்கு முன்பாக அவர் சொல்லும் போது அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனங்கள் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி தோன்றும் மட்டும் அவர்களை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வேதாகமத்துல உங்களுக்கு ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் தீர்க்க தரிசனம் இருக்குது. முதல் தீர்க்க தரிசன வசனமே ஆதி ஆகமத்தில் தான் ஆரம்பிக்குது. கடைசி வரைக்கும் தீர்க்க தரிசன வசனங்கள் இருக்கிறது. ஆனால் அவைகளை நாம் சரியான முறையிலே அர்த்தம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான காரியம். அந்த அர்த்தத்தை கண்டுபிடிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோட கூட இருக்க வேண்டியது மிக முக்கியமான காரியம். அவர் நம்ம கூப்பிடுற வழிக்கு அவர் வரமாட்டார். நாம அவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து மன்றாடி வேண்டி கொண்டு கேட்டால்தான் தெரியும். ஆண்டவரை திருச்சுவை சொல்லும் போது தகப்பன் பிள்ளை அப்பத்தை கேட்டால் தகப்பன் பாம்பை கொடுப்பானோ, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ அப்படின்றார். அப்போ பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தேவன் தனக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு. அப்ப வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கொடுக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவிதான் நமக்கு தேவைன்றது எப்போ உணர்றோம்னு சொன்னாக்க நம்மகிட்ட நம்முடைய பலம் பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கும் போது அதை உணர்ந்து நான் பார்த்துக்கிறேன், நான் படிச்சிருவேன், நான் தெரியும் எனக்கு, நான் இதுல படிச்சேன் அங்க படிச்சேன் அதெல்லாம் கிடையாது. ஒரு வசனத்துக்கும் முழங்கால் போட்டு அவர்கிட்ட கேட்கணும். எனக்கு ஞானம் இருக்கு நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு போனோம்னா அவருக்கு நம்ம கூட படிக்கணும். அங்க வேதாகம்ன்றது நம்முடைய வார்த்தை கிடையாது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின மகத்துவமான தேவனுடைய அது வார்த்தை. அந்த வார்த்தைக்கு முன்னால நிக்கிறது கூட நமக்கு தகுதி கிடையாது. இந்த வார்த்தையை கையில எடுக்கிறது கூட நமக்கு அருகதை கிடையாது. ஆனாலும் தேவன் தம்முடைய மிகுந்த கிருபையினாலே நாம் அவரை அப்பா பிதாவை என்று கூப்பிடும்படியான புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நம்ம பெற்றுக்கொண்டதுனால அந்த சாக்கியத்தை நம்ம கரங்களிலே அவங்க கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னா அவருக்கு தான் நம்ம நன்றி செலுத்தணும், அவருக்கு தான் நம்ம மகிமை. ஆக நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால் வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுயத்தோற்றமான பொருளை உடையதாகிறாது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. சுயத்தோற்றம் சொன்னாக்க ஒரு சிம்பாலிக், அதாவது அடையாள மொழியை நம்ம தீர்க்க தரிசனம் பார்க்கும் பொழுது உதாரணம் நம்ம ஏற்கனவே படித்த பிரகாரம் ஒரு நாள்ன்றது ஒரு அடையாள மொழி, சிம்பாலிக் வேர்ட். இதோடைய அர்த்தம் என்ன? ஒரு வருஷம். அப்ப அந்த ஒரு நாளுக்கு நம்ம ஒரு வருஷம்ன்றது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அது போல ஒவ்வொரு தீர்க்க தரிசன வசனங்களுக்கும் ஒரு விளக்கங்கள் இருக்கிறது. மிருகங்கள் அப்படின்னு சொன்னாக்க அது ராஜாக்களை குறிக்கிறது.
மிருகங்களுடைய தலையில இருக்கக்கூடிய கொம்புகள் அப்படின்னு சொன்னாக்க அந்த ராஜாக்களுடைய ஆட்சியை குறிக்கிறது, அதிகாரத்தை குறிக்கிறது. காற்றுன்னு சொல்லும் பொழுது அது ஒரு அழிவையோ யுத்தத்தையோ அதில் குறிக்கிறது. தண்ணீர்னு சொல்லும் போது அது திரளான ஜனங்களை குறிக்கிறது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு ஞானார்த்தமான விளக்கங்கள் இருக்கிறது. நிறைய பட்டணத்தார் வேதாகமத்தை அப்படியே வாசித்து போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு விளங்கி இருக்காங்க. அவங்க வாசிக்கும் பொழுது அவர்கள் அதை கருத்தாய் ஆராய்ந்தார்கள். என்ன கருத்தாய் ஆராய்ந்தார்கள்? அதுல இருந்து சத்தியம் அவங்களுக்கு வெளிப்படுற வரைக்கும் அந்த ஆராய்ச்சி அவங்க நிறுத்தினார். வில்லியம் மில்லரும் அதுதான் செஞ்சார். ஒரு வசனத்துக்கு விளக்கம் கிடைக்கிற வரைக்கும் அவர் அடுத்த வசனத்துக்கு போறது. ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை அதிகாரம் படிக்கிறோம்ன்றது முக்கியம் இல்லை. ஒரு வசனத்தை நம்ம தெரிந்து அதை நம்ம தெளிவா ஆராய்ச்சி பண்ணி முடிச்சுட்டு அடுத்த வசனத்துக்கு நம்ம அர்த்தம் கண்டுபிடிப்போமானால் அது வேத ஆராய்ச்சி. இல்லை நான் 40 தடவை படிச்சிருக்கிறேன், 30 தடவை படிச்சிருக்கிறேன் வேதாகமத்தை, அது வெறும் படிப்பு. ஆக தேவன் எதை எதிர்பார்க்கிறார் என்றால், அப்படிப்பட்ட ஆராய்ச்சி செய்யும் பொழுது அந்த மக்களுக்கு அவர் ஞானத்தையும் அறிவையும் கொடுத்தார். இந்த மக்களுக்கு அவர் ஞானத்தையும் அறிவையும் கொடுத்தார். அதே போல அடுத்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 பேதுரு 1:10-11. 1 பேதுரு 1:10-11. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் 1 பேதுரு உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். இவர்கள் எப்படி ஆராய்ந்தார்கள்? தீர்க்க தரிசனங்களை கருத்தாய் ஆராய்ந்தார். நாம உதாரணமா சொன்னப்பனாக்க இன்னைக்கு நாம 2340 ஆசரிப்பு கூடாரம், வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முத்தோடு, 18ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பரத்த தூதன், இன்னும் கடைசி நாட்களில் இருக்கக்கூடிய 7 வாதைகள், 7 முத்திரைகள், 7 சபைகள், இவைகள் எல்லாம் நாம படிச்சுட்டு வந்துட்டோம். இதை மனப்பாடமா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நமக்கு அர்த்தமே இல்லை, பிரயோஜனமே இல்லை. 7 சபைகள் இருக்குதுன்னு சொன்னா அந்த 7 சபைகளுக்குரிய கமெண்ட்ரியை முழுசா படிச்சு முடிக்கணும். நமக்கு எங்கள் ஒரேயா ஸ்மித் என்பவர் அந்த கமெண்ட்ரியை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆரம்ப காலங்களிலே அட்வென்ட் சபையை ஏற்றுக்கொண்ட ஒரு கமெண்ட்ரி. அந்த காரியங்களை நம்ம எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். பார்த்தால் அதிலே அநேக விளக்கங்கள் நமக்கு இதே அடிப்படையிலே நமக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ அவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த ஆராய்ச்சி செய்வதற்கு ஞானத்தையும் அறிவையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். அதை அவர்கள் கருத்தாய் ஆராய்ந்தார்கள். ஆராய்ந்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தீர்க்க தரிசனங்களை ஆராயும் போது அதில் வரக்கூடிய காலங்கள் 2340 எப்போ முடியுது? 1844 முடியுது. அது காலம். 1844 முடியும் பொழுது எந்த தேதியில அது முடியுது? அக்டோபர் 22ஆம் தேதி முடிந்தது. அது அந்த காலம், அதுக்குரிய காலம். அந்த காலத்தினுடைய விசேஷம் என்ன? அந்த நேரத்துல என்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறியது? அதாவது தீர்க்க தரிசனங்கள் விளக்கம் கொடுத்துட்டா மட்டும் போதாது, அதனுடைய நிறைவேறுதலை நம்ம தெளிவா பார்க்கணும். அப்ப உலக சரித்திரத்தை நம்ம கொஞ்சம் புரட்டி பார்த்தோம்னு சொன்னா ஒரு தீர்க்க தரிசனுடைய நிறைவேறுதலை நமக்கு தெரியும். அலெக்சாண்டர் போரிட்டு வந்தான்னு சொன்னா சகரியா 9ஆம் அதிகாரத்துல அந்த தீர்க்க தரிசனம் வருது. அப்ப அந்த தீர்க்க தரிசனம் படிக்கும் பொழுது
அதுல என்ன சொல்லப்படுது? தேவனுடைய வீடு வழியாக அவன் போகும்பொழுது ஆலயத்தை தொடவும் இல்லை, வரும்போது அவன் ஆலயத்தை தொடர அப்படின்னு. உங்களுக்கு சரித்திரம் என்ன சொல்லுது? மகா அலெக்சாண்டர் படையெடுத்து போகும்போது எல்லா நாடுகளையும் ஜெயித்து அவன் போகிற சமயத்திலே எருசலேம் வழியாக போகும்போது எருசலேமை மட்டும் தொட வேண்டாம் என்று அவன் கட்டளை விட்டான். இதுதான் தீர்க்கதரிசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் நம்ம விளக்கம் கொடுக்க முடியும். வேற ஒரு விளக்கத்துடன் நம்ம கொடுக்க முடியும். அப்ப அதே போல ஒரு தீர்க்க தரிசனமும் எப்படி நிறைவேறுகிறது என்ற விளக்கத்தை நாம் தெளிவாக கொடுக்க வேண்டும். உலக சரித்திரத்தோடு எடுத்து நம்ம ஒப்பிட்டு கொடுக்கணும். தானியேலுடைய கனவுல அந்த நேபுகாத்நேச்சர் கனவுல 4 சிலைகளை பற்றி 4 மனோகங்களை பற்றி படிக்கிறோம்னு சொல்றோம்னாக்க அது எந்தெந்த காலத்துல எப்படி முடிந்தது, எந்த ராஜாக்கள் இருந்தாங்க, எப்படி அதை மேற்கொண்டார்கள், என்ன செய்தார்கள், எல்லாமே தெளிவா நமக்கு தெரிஞ்சிருக்கு. நிறைவேறுதல்ல தவறு நம்ம செய்யும் பொழுது தீர்க்க தரிசனத்தை நம்ம தப்பா சொல்லிடுவோம். ஒரு இந்து ஜோசியக்காரர், ஜாதக ஜோசியம் சொல்லக்கூடிய ஒரு இந்து ப்ரொஃபஸர், ஜோசிய ப்ரொஃபஸர், அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், என்ன எழுதுகிறார் என்றால் தன்னுடைய புத்தகத்திலே டூம்ட் ப்ராஃபஸி ஆஃப் பைபிள் அப்படின்னு எழுதுகிறார். வேதாகமத்துடைய தீர்க்க தரிசனங்கள் ஒரு மறைக்கப்பட்ட இருளான ஒரு தீர்க்க தரிசனங்கள், அது யாருக்குமே தெரியாது அப்படின்னு. அவர் ஏன் அப்படி எழுதுறாரு? அவருக்கு அது விளங்கல. இதனுடைய சங்கேத வார்த்தைகளும் ஞானார்த்தமான வார்த்தைகளும் இதனுடைய அடையாள மொழிகளும் சிம்பாலிக் வேர்ட்ஸ் அவருக்கு தெரியாது. அது அவருடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆக தேவனுடைய பிள்ளைகள் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், யாருக்கு அதை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவர்களுக்கு அதை வெளிப்படுத்துகிறார். அந்த சத்தியத்தை அவர்கள் தெரிந்து கொண்ட பிறகு அவர்கள் அதை சொல்லும் பொழுது தீர்க்க தரிசனங்களையும் அதனுடைய நிறைவேறும் காலங்களையும் துல்லியமாக எடுத்து சொல்லணும். இன்னும் ஒரு சமயத்துல கொஞ்ச காலத்துக்கு முன்பாக நான் வாலிபனா இருக்கும்போது என்னுடைய திருமணத்துக்கு முன்னால ஒரு பத்திரிக்கை தினத்தூதுன்னு ஒரு பத்திரிக்கை இருந்துச்சு. அதுல டேவிட் ராஜ்னு சொல்லிட்டு ஒரு மற்ற சபையை சேர்ந்தவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அவர் திடீர்னு சொல்லி இந்த 2340 பற்றி ஒரு கட்டுரை அவர் எழுதியிருக்கிறார். அதில் எழுதும் பொழுது மேசியா வருமட்டும் என்ற வார்த்தையை மேசியான்னு சொன்னா அது லூசிபர் அப்படின்னு சொல்லி எழுதிது. இந்த நேரத்துல பாண்டிச்சேரியில பாஸ்டர் டி பாலராஜ் போகிறார். அவர்கிட்ட இதை காமிச்சிட்டு நான் 2 பேரும் அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு அவருக்கு விளக்கமாக 2340 இருந்தான்றத தெளிவா எழுதி எல்லாத்தையும் விளக்கத்தையும் கொடுத்து ஒரு பதில் நான் அனுப்பணும். ஏன் சொல்றேன்னு சொன்னா, மேசியா யாருன்ற அர்த்தமே அவனுக்கு தெரியல. மேசியா என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னா யார்? அது கிறிஸ்துதான் அபிஷேகம் பண்ணப்பட்டார். சாத்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டார், அது அவனுக்கு தெரியல. இப்படி தவறான அர்த்தங்களையும் நம்ம கொடுத்துட்டு தவறான காலங்களை நம்ம கொண்டு சொல்லக்கூடாது. அப்படி சொல்லும் பொழுது அது தவறா போயிடும். ஆகையினால வில்லியம் மில்லருடைய ஆராய்ச்சியில தீர்க்க தரிசனங்களை கருத்தாய் ஆராய்ந்தார். அதோட கூட எந்த காலத்துல எது நிறைவேறினது, எந்த சத்தியம் அப்ப நமக்கு வெளிப்பட்டது, 2340 தீர்க்க தரிசனம் முடியும் போது 1844 என்ன நடந்தது அப்படின்றது அவர் சொன்னார். ஆனால் இதுல ஒரு சிறு சம்பவம். வில்லியம் மில்லர் இருக்கும்போது இவ்வளவற்றையும் ஆராய்ந்தாக அந்த தீர்க்க தரிசனங்களுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது கிறிஸ்து பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்தத்துக்குள்ள போகிறார் அப்படின்ற காரியத்தை அவர் சொல்லுவதற்கு பதிலாக மகா பரிசுத்தலம் அப்படின்ற வார்த்தையை அவர் தெரிந்து கொள்வதற்கு பதிலாக அது பூமி என்று சொல்லி அவருடைய வருகை அக்டோபர் 22ஆம் தேதி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டார். இது ஏன் அப்படி சொன்னாரு, இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணவர் ஏன் அப்படி தப்பா சொன்னாருன்னு நீங்க நினைக்கல. கத்தோலிக்கனுடைய ஒரு பழைய புத்தகத்தை நான் பாண்டிச்சேரியில இருக்கிற இதில் போய் நான் எடுத்து படிச்சு பார்ப்பேன். அந்த புத்தகத்துல அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா, 1844ஆம் வருஷத்துல வில்லியம் மில்லர்னு ஒருத்தர் வந்தாரு. அவர் கிறிஸ்து வரப்போகிறார், 18ஆம் தேதி அக்டோபர் 22ஆம் தேதி வரப்போகிறாருன்னு பிரசங்கம் பண்ணாரு. கிறிஸ்து அந்த நேரத்துல வரலன்றதுனால அவங்க அப்படியே மறைஞ்சிட்டாங்க. அவங்களை பின்பற்றி வந்தவங்க தான் சமந்தரை சபைன்னு அதை எழுதிருந்துச்சு.
இப்ப இதை படிச்ச போது எனக்கு என்ன தோணுச்சுன்னு சொன்னா, இதற்குரிய விளக்கம் என்ன, இதுக்குரிய பதில் என்ன நமக்கு? ஈஜுவை அம்மையார் ரொம்ப தெளிவா எழுதுறாங்க. அந்த சிறு ஏமாற்றம், சிறு தடங்கள் அல்லது சிறு வெளிச்சம் வில்லியம் மில்லருக்கு மறைக்கப்பட்டதன் காரணம் ஒரு சின்ன ஷேக்கிங், அசைவு. ஏனென்றால் கிறிஸ்துடைய வருகைக்காக அந்த நேரத்தில் காத்து கொண்டிருந்தவர்கள் ஏறக்குறைய 50,000 பேருக்கு மேல அவருடைய மேல் வீட்டுல வந்து உட்கார்ந்து அக்டோபர் 22ஆம் தேதி அவங்க எல்லாம் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க கிறிஸ்து வரலன்னு சொன்ன உடனே வேதாகமம் போய் தீர்க்க தரிசனம் போய் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இந்த ஒரு விசுவாசமற்றவர்கள் யாரு, விசுவாசம் உள்ளவர்கள் யாருன்னு சொல்லி பிரிப்பதற்காக தான் ஆண்டவர் அந்த ஏமாற்றத்தை அனுமதித்திருந்தார் அப்படின்னு எழுதுறாங்க. இட் இஸ் கடவுளுடைய சித்தம். மில்லர் எவ்வளவுதான் ஆராய்ச்சி பண்ணாலும் தேவனுடைய சித்தம் அதை எந்த இடத்துல அதை மறைக்கணுமோ அதை மறைச்சிட்டாரு, எந்த இடத்துல அதை வெளிப்படுத்தணுமோ அதை வெளிப்படுத்து. அதனால வில்லியம் மில்லருக்கு எல்லாம் தெரியும், இல்ல அவருக்கு நிறைய தெரியும். எவருக்கு யாருக்கு தெரிந்தாலும் தேவனுடைய கிருபையும் அவருடைய ஆவியானவரும் நம்மோட கூட இருக்கணும், இருந்தால்தான் அது நமக்கு தெரியும். ஆக இந்த காலகட்டத்துல கிறிஸ்து வரலன்னு சொன்ன உடனே ஏமாந்து போய் அதை விட்டு வெளியே போனவர்கள் நிறைய பேர். பல சபைகள் கிறிஸ்துடைய வருகைக்காக காத்திருந்த அட்வென்டிஸ்ட் ஆரம்ப காலத்துல, இன்றைக்கே வந்து அட்வென்டிஸ்ட் சபைன்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல இருக்குது. அவங்க வந்து அந்த காலத்துல வந்தவங்க. இதுல பேப்டிஸ்ட் இருக்குது, அவங்க ஞானஸ்தான முறையை கண்டுபிடித்தவங்க. மெத்தடிஸ்ட் இருக்குது, முதலாவது ஓய்வு நாள் பள்ளி மாடத்தை அவங்க கண்டுபிடித்தவங்க. இந்த மாதிரி பல இதை கண்டுபிடிச்சு அவங்க அப்படியே போயிட்டாங்களே தவிர கிறிஸ்துடைய வருகை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகாபரிசுத்தக்குள்ளதான் போயிருக்கிறத தவிர பூமிக்கு கிடையாது அப்படின்ற உண்மையை கண்டுபிடித்தவர்கள் வெறும் 25 பேர் தான். வெறும் 25 பேர். அந்த 25 பேரும் உட்கார்ந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாங்க. அவர்களுக்கு தெரிந்த சத்தியம் எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துல வெளிப்படுத்தப்பட்டது. கைகளால் செய்யப்பட்ட ஆலயத்துல இல்ல, பரலோகத்தில் இருக்கிற ஆலயத்துல கிறிஸ்துவானவர் பிரவேசித்திருக்கிறார் அப்படின்ற சத்தியத்தை அவங்க படிச்சாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, கிறிஸ்து பூமிக்கு வரல, 1844 மகாபரிசுத்தத்துக்குள்ள போயிருக்கிறாரு. அதுக்கு பிறகுதான் எப்ப நியாய விசாரணை காரியங்கள், இந்த மாதிரி 2300 நாற்பகள், அப்புறம் வந்து ஆசிரியப்பு போராட்டத்தின் முழு பாடங்கள் எல்லாவற்றையுமே தெளிவா கொண்டு வந்தாங்க. ஆக இன்னைக்கு அட்வென்டிஸ்ட் சபையினுடைய அடிப்படை சத்தியம் 2300 நாற்பகளும் அந்த ஆசிரியப்பு போராட்ட பாடங்கள். ஃபவுண்டேஷன் ஆஃப் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் மெசேஜ் அப்படின்றது கிரேட் கான்ட்ரவர்சியில் அமையாது. ஆக இந்த அடிப்படை சத்தியத்தை வைத்துதான் நம்ம என்ன செய்யறோம்னாக்க இன்னைக்கு அந்த விசுவாசத்துல வந்து இருக்கோம். 7ஆம் நாள் அட்வென்டிஸ்ட் சபையினுடைய விசுவாசம் சொன்னாக்க வெறும் 10 கற்பனையும் ஓய்வு நாள் மட்டும் இல்லை. 10 கற்பனையும் ஓய்வு நாளா அது ஒரு பகுதி. ஆக நமக்கு அடிப்படை என்னவென்றால், எந்த அடிப்படையில் நாம் இந்த சபை மீதமான சபை மெய்யான சபையில் ஏற்றுக்கொள்கிறோம். 1844 பரலோக ஆசரிப்பு கூடாரத்துல விசுவாசத்தின் அடிப்படையில கூடி வந்த மக்கள். எப்படி அன்றைக்கு வந்து உலகத்துல இருக்கிற ஆசிரியப்பு கூடாரத்துல, பூமிக்குரிய ஆசிரியப்பு கூடாரத்துல மோசை இருக்கும்போது அந்த ஆசிரியப்பு கூடாரம் கூடும் பொழுது மகாபரிசுக்குள்ள பிரதான ஆசிரியர் போகக்கூடிய நேரத்துல பாவ நிவாரண நாள் வரும் பொழுது எப்படி இஸ்ரவேல் மக்கள் கோத்திரமாக எல்லாரும் வந்து கூடி வந்தார்களோ, அது போல இஸ்ரவேல் கோத்திரமாக, ஆவிக்குரிய கோத்திரமாக 7ஆம் நாள் அட்வென்டிஸ்ட் சபை கூடி வந்தது. சரீர பிரகாரமாக நம்ம பார்க்கும்போது அந்த ஆசிரியப்பு கூடாரம், உலகத்துக்குரிய ஆசிரியப்பு கூடாரத்துல கூட ஆண்டவர் என்ன பண்ணாருன்னு சொன்னாங்க, ஒரு கூட்டத்தை மட்டும் நீங்க என்ன செய்யுங்க, ஆலயத்துக்கு புறம்பே வைங்க அப்படின்னு வளர்க்கும் போது அது தள்ளி வைங்க, வெளியே வைங்க. ஏன்னாக்கா அவங்க வந்து விசுவாசத்துல வரல, அவர்கள் புறஜாதியாருடைய இடம். இதுல நாம புறஜாதியருடைய இடத்துல இருக்கிறோமா, விசுவாசனுடைய இடத்துல இருக்கிறோமாங்கிறது அவருக்கு தான் தெரியும். அதை நம்ம தான் நம்ம தீர்மானம் பண்ணணும். நம்முடைய மனசாட்சியில ஆவியானவர் பேசணும். அருமையான வேறுடைய பிள்ளைகளே, எனக்கு தெரிஞ்சு 7ஆம் நாள் அட்வென்டிஸ்ட் சபையினுடைய சத்தியம் கொடுக்கப்பட்டிருப்பாரு. இதை விட ஒரு மேலான கல்வியோ ஞானமோ படிப்போ சத்தியமோ உலகத்துல எதுவுமே கிடையாது.
உலகத்தினுடைய படிப்புக்காக நம்ம எவ்வளவோ பிரயாசப்படுறோம், எவ்வளவு ஜெபம் பண்றோம், எவ்வளவு கவலைப்படுறோம், அதுல தேர்றதுக்கு எவ்வளவு பிரயாசப்படுறோம். ஆனா இந்த வேத வசனத்துல தேர்றதுக்கு நம்ம அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கல. ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த நேரத்துல கொடுக்கப்பட்ட இந்த வேத பாடம், இந்த ஓய்நாள் பள்ளி பாடம் எனக்கு தெரிஞ்சு இது கடவுளா வெளியே கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அட்வென்ட் அனுபவத்துல ரொம்ப காலமாக இப்படிப்பட்ட பாடத்தை நான் படிக்கல, ஓய்நாள் பள்ளி பாடத்துல. ஆக நாம் என்ன பார்க்கிறோம், வேதாகமம் இப்படிப்பட்ட விளக்கங்களை நமக்கு கொடுத்திருக்கு. அந்த 25 பேர்ல இருந்து வந்ததுதான் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபை. 1840 இருந்து 44 அவங்க துவங்கினாங்க. 1846 அவங்க ஓய்நாள் சத்தியம் கொடுக்கப்பட்டது. 1865 செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபை ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டு நிர்வாகமாக வந்தது. அதற்கு பிறகு 1888 ஒரு சூதை அவர்கள் கொடுத்து முடித்தார்கள் மினியாபோலிஸ் கான்ஃபரன்ஸ்ல. அதுக்கு பிறகு அந்த ஷேக்கிங் இருந்துட்டு தான் இருக்குது. இன்னமும் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா வடிகட்டிட்டு தான் இருக்கிறாரு எல்லாரையும். இந்த வடிகட்டுதல்ல யார் நிக்க போறாங்க, யார் நிக்க மாட்டாங்கன்றது நமக்கு தெரியாது. ஆக தேவனுடைய கரம் அவருடைய பிள்ளைகளோட கூட இருந்து இம்மட்டும் வழிநடத்தி கொண்டு வந்திருக்கு. இதுதான் இன்றைக்குரிய சபையினுடைய ஆரம்ப கால சபை சரித்திரம். இது எல்லாமே தீர்க்க தரிசனங்கள் இப்படிதான் நிறைவேறுது. ஆக வில்லியம்கள் கண்டுபிடிச்ச ஆராய்ச்சியில ஒரு பகுதி அவருக்கு மறைக்கப்பட்டதுக்குரிய காரணம் அங்க கொஞ்சம் ஷேக்கிங் ஆகி கொஞ்சம் பேரை ஃபில்டர் பண்ணி வெளியே எடுக்கிறது. ஆக இந்த ஷேக்கிங் ஃபில்டர் இன்னும் திரும்பவும் கண்டினியூ ஆகும் கிறிஸ்து வர வரைக்கும். நிறைய பேர் சபையை விட்டு வெளியே போயிடுவாங்க, சபைக்குள்ளேயே இருக்க மாட்டாங்க நிறைய பேர். இன்றைக்கு ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசிரிக்காதவங்க நிறைய பேர் அதில் விழுந்து போவாங்கன்னு சொல்றாங்க. ஆக நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ படிப்பு நம்ம படிச்சிருப்போம், எத்தனையோ கல்வி நம்ம கற்றிருப்போம், எத்தனையோ கல்லூரி பட்டங்களை நம்ம வாங்கியிருப்போம். ஆனால் எல்லாவற்றை பார்க்கலாம் வேதாகம கல்வியே மிகவும் சிறந்தது அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு ஏற்பட்டாலுடைய வேதாகமத்தை நம்ம முக்கியத்துவத்தை படிக்கணும். இது போல தீர்க்க தரிசனம் நம்ம ஆராய போறது. சில சமயங்கள்ல வேதாகமத்தை படிக்கும்போது ஏதோ ஒரு கடமைக்காக ஒரு சலிப்பான ஒரு பாடமாக, ஏன்னா நான் சின்ன பிள்ளைகளை என்னுடைய பாட்டியார் மனப்பாட வசனம் பண்ணி சொல்லி வச்சுருவாங்க. சனிக்கிழமை சொல்லி கொடுத்து காலையில சொல்லிக்குவாங்க. மத்தியானம் சர்ச்சில இருந்து வந்த பிறகு அந்த மனப்பாடம் பண்ணி சொன்ன பிறகுதான் மத்தியானம் சாப்பாடு கையில எடுக்கணும். அப்போ அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கும்போது அந்த மனப்பாட வசனங்கள் படிக்கும்போது எனக்கு ரொம்ப சலிப்பா இருக்கு. கஷ்டத்தோட ஏதோ ஒரு கசப்பான மாத்திரையை வாயில போட்டு எழுதுற மாதிரி இருக்கவங்க. ஆனால் இந்த கசப்பான மாத்திரை தான் இன்றைக்கு எனக்கு இனிப்பான ஒரு பாடமா இருக்கு. ஆக நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம், வேத புத்தகத்தை சலிப்படையாமல் படிக்கக்கூடிய ஆராயக்கூடிய ஒரு புத்தகமாக, வாஞ்சையாக, பெரிய பட்டணத்தை போல் வாஞ்சையாக, தீர்க்கதரிசிகளை போல் கருத்தாக அதை நம்ம ஆராய இறங்கணும். அப்படி நம்ம இறங்கணும்னு சொன்னாக்க அந்த வேதாகமத்தினுடைய சத்தியங்கள் நமக்கு விளங்க ஆரம்பிக்கும். வேதாகமத்தை நம்ம என்ன நினைக்கிறோம், சாதாரண ஒரு புத்தகம் நம்ம நினைக்கிறோம். கடைசியா ஒரே ஒரு வசனத்தை சொல்லி வேத புத்தகம் எல்லாவற்றையும் பார்க்கலாம் எப்படிப்பட்ட மேலான புத்தகம்ன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு கல்லூரியில போய் எத்தனையோ விஞ்ஞானங்களை படிக்கிறோம், எத்தனையோ காரியங்களை படிக்கிறோம். ஆனா அநேக விஞ்ஞான உண்மைகள் வேதாகமத்தில் இருக்குது. ஒரே ஒரு சின்ன கேள்வி நான் கேட்கிறேன். அதாவது நமக்கு பற்கள் இருக்கிறது. இந்த பற்கள் உறுதியாக இருப்பதற்கு என்ன சத்து பொருள் தேவை? அதான் சொல்ல முடியுங்களா? கால்சியம். கால்சியம் இல்லையா? கால்சியம் எந்த பொருள்ல அதிகமா இருக்குது? உணவுப் பொருள்ல. மில்க். பால் அதிகமா இருக்கிறது. பால் வெள்ளை நிறமே அந்த கால்சியம் கலர் பாருங்க. இதுல ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்து படிக்கும்.
ஆதியாகமம் 49:12. அவன் கண்கள் திராட்சரசத்தினால் சிவப்பாயும் அவன் பற்கள் பாலினால் வெண்மையாயும் இருக்கும். பற்களுடைய வெண்மைக்கு கால்சியம் தேவை. அந்த கால்சியத்துக்கு பால் அந்த காலத்துல அவங்க இப்போ இன்னைக்கு வியாதியா இருக்குது, அதனால பால்களை நம்ம குறைக்கிறது. ஆனா அந்த நாட்கள்ல பால் நல்ல பால் அந்த நாதம் கிடைக்கிறது, கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போகும்போது பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு தான் நாங்கள் கொண்டு போறாங்க. அப்ப அந்த பற்களுக்கு தேவையான கால்சியம் பால்ல இருக்குது. ஆக பால் அதனாலே பற்கள் வெண்மையாகுன்ற அந்த கால்சியம் உண்மையை யாருக்கு தெரியும்? நமக்கு பால்ல கால்சியம் இருக்குதுன்னு நமக்கு முன்னால அவருக்கு தெரியும் வேற. அதனால அவர் கொடுக்குறாரு. வேதாகமத்தை நம்ம கொஞ்சம் கூர்மையா ஆராய்ந்து பார்த்தோம்னால் அதுல நீங்க மெடிக்கல் சயின்ஸ் எடுக்கலாம், கெமிஸ்ட்ரி எடுக்கலாம், பிசிக்ஸ் எடுக்கலாம், ஜியாகிரபி எடுக்கலாம், கணிதம் எடுக்கலாம், உளவியல் எடுக்கலாம், சைக்காலஜி கூட இருக்காங்க. நீதிமொழியில படிக்கும்போது சாலமோன் ஞானி என்ன சொல்கிறாருன்னு சொன்னா, அதாவது திரளான யோசனைகளினாலே சொப்பனம் பிறக்கும் அப்படின்றார். சொப்பனம் ஏன் வருதுன்னு சொன்னா இதனால வருது. அதை பத்தி டீப்பா ஆராய்ச்சி பண்ண உளவியல் நிபுணர்கள் இருக்கிறாங்க. இந்த உண்மையா அப்பவே என்ன செய்யறாங்க, சாலமோன் ஞானி கண்டுபிடிச்சு சொல்றாங்க. ஆக வேதாகமம் முழுவதுமே எல்லா கல்வியும் அதுல இருக்குது. நம்ம படிக்கிறது வெறும் பைபிள் ஸ்கூல்ல படிச்சாலே போதும். ஆனா நம்ம இந்த உலகத்தினால நம்ம என்ன செய்யறது, மற்ற படிப்புக்கு போறோம். ஆனால் மற்ற படிப்புக்கு போனாலும் கூட வேதாகமத்தை தலையாய புத்தமாக, எல்லாவற்றுக்கும் மேலான கல்வி புத்தமாக நம்ம கையில வச்சுக்கணும். அப்படி செய்வோமானால், அப்படி எடுத்து வைப்போமானால் இன்னும் அதிகமான சத்தியங்களை நமக்கு தேவன் நமக்கு வெளிப்படுத்திட்டார். ஆக இந்த வில்லியம் மில்லருடைய ஆராய்ச்சியின் அடிப்படையில நம்ம வேதாகமத்தை முழுமையாக ஆராய்ந்து பார்க்க தேவன் தானே நமக்கு கிருபை செய்வாராங்க. ஆமென். நன்றிங்கய்யா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் நல்ல பாடத்தை, வில்லியம் மில்லரும் வேதாகமும் என்ற பாடத்தை, வில்லியம் மில்லர் என்ன செய்தார், வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது, தீர்க்க தரிசனங்களை எப்படி நாம் படிக்க வேண்டும், எப்படி வேதத்தை ஆராய்ந்து படிக்க வேண்டும் என்று சொல்லி பல கருத்துக்களை இந்த நாளிலே இந்த பாடத்தின் மூலமாக கற்றுக் கொடுத்த உங்களையும், உங்களுடைய ஊழியத்தையும், உங்களுடைய குடும்பத்தையும்